ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆம்பிள்பர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ஃப்ரீ ஆம்பிள்பரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ ஆம்பிள்பர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட சேனலில் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறையா ஆடியோ டிஃப்ரெண்ட் கொடுக்கும். உங்களுக்கு இதில் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்குங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதிலேருந்து வரக்கூடிய ஃப்ரீ சிக்னல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புஷ்டப் பண்ணியும் கெயின் அப் பண்ணியும் ஃபில்ட்ரு பண்ணியும் கொடுத்துருக்கோம். அது எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்குங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெட்டல் சுவிட்சில் கொடுத்துருக்கேன். புஷ் பண்ணுறம்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டைம் புஷ் பண்ணுறம்போதும் உங்களுக்கு ஆப்டிக்கல் மோடா இல்லை கோயாக்சல் மோடா இல்லை ஏஆர்சி மோடா அப்படிங்கிற மாதிரி இங்கே செலக்ட் ஆகும். இந்த இடத்துல எல்இடியும் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆம்பை பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படியே பேக் சைட்லையும் பாருங்கள். இங்கேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்குல்டாகவே வர்றது இன்புட் செலக்ட். ஒரு டைம் புஷ் பண்ணோம்னா ஆப்டிக்கல் கோயாக்சல் கச்சின ஏஆர்சி. இது காமனாக எல்லா நண்பரும் சொல்லியிருப்பாங்க வீடியோவில் யூடியூப்பில். நம்மளோட சேனல்லையும் சொல்லியிருக்கேன். பட்டு இந்த ஆம்பு கொஞ்சம் புஷ்டப் பண்ணியிருக்கேன். அதாவது ஆடியோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிளியரன்ஸாக வரணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு ஃபில்டர் சர்க்யூட், அதாவது ஒரு கெய்னர் போர்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேங்கிறது எப்படி பாருங்கள். இப்போ உள்ளே பார்த்துருவோம் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. உள்ளே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் அப்படியே பாருங்கள். கேம்பேக்டாக சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் பட் இதோட ஆடியோ ரிசல்ட்டு கிளியரன்ஸாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணியும் பூஸ்டப் பண்ணியும் நம்ம இந்த ஆம்பை பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆம்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், இது என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, எதுக்காண்டி இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூட்டோக் ஆடியோஸோட FD00 மினி டீ கோட்டர் தான் நம்ம லேட்டஸ்ட் டீ கோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து வரக்கூடிய கெயின் பார்த்திங்கன்னா கஸ்டமர்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கெய்னர் போர்டு ஆட் பண்ணுறம்போது ஒரு சின்ன நாய்ஸ் வருதுங்க சார். சென்ட்ரு ஃபிகர்லையும் சரௌண்டிங் ஃபிகரில் பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணுறேன். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 பவர் சப்ளையில் நம்மளுக்கு கெய்னர் போர்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து வர கெயின் பத்தலை அப்படின்னா 12 பவர் சப்ளையில் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சிங்கிள் பவர் சப்ளையில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணியிருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 012, அதாவது 012 ஒரு 1 ஆம்பியரோ இல்லை 2 ஆம்பியர்லேயே ஒர்க் ஆகக்கூடிய டீகோடர். ஓகேங்களா. இதிலேருந்து வர அவுட்டு கொண்டாந்து நம்ம 6 சேனல் கெய்னர் போர்டில் கொடுத்துருப்போம். அந்த 6 சேனல் கெய்னர் போர்டு பார்த்திங்கன்னா 12, அதாவது ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு கிரவுண்டாக வேலை செய்கிற போர்டாக நம்ம கொடுத்துருப்போம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கெயின் மட்டும் தான் பூஸ்டாக பண்ணும். கெயின் பூஸ்டாக பண்ணும்போது ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணும். மேக்ஸிமம் எந்த ஃபிகரில் உங்களுக்கு நாய்ஸை கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்ட்ரு ஃபிகர் ப்ளஸ் சரௌண்டிங் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸை கிரியேட் பண்ணும். அந்த நாய்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பழைய மெத்தடில் சிடி கேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகும் டிவிடி பிளேயரில். அந்த ஸ்டக் ஆகும்போது ஒரு சவுண்டு வரும் கிரிச்சு கிரிச்சுன்னு. அந்த மாதிரி சவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்படுத்தும். அந்த மாதிரி நம்ம அந்த கெய்னர் போர்டெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி காமனாக நான் சொல்கிறது மைனஸ் வோல்ட்டு ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு, அதாவது 12 சப்ளையில் வேலை செய்கிற போர்டில் அந்த மாதிரி பிரச்சனைகளில் வருது. நான் அதை அட்டன் பண்ணியிருக்கேன். நான் நிறையா சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதை நிறைய பேர் கேட்டனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஃப்ரீ ஆம்பை நம்ம ஒரு வீடியோ போட்டலாம்னு சொல்லி தான் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறக்காண்டி இதிலேருந்து வரக்கூடிய அவுட்டை நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த 2 சேனல் கெய்னர் போர்டுக்குள்ளே கொடுத்து அவுட்புட் எடுத்திருக்கோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா கெய்னராகவும் உங்களுக்கு வேலை செய்யும், ஃபில்டராகவும் வேலை செய்யும். ஆடியோ இதிலேருந்து வரக்கூடிய ஆடியோவை ஃபில்ட்ரு பண்ணியும் கொடுக்கும், கெயின் புஷ்டப் பண்ணியும் கொடுக்கும். நீங்கள் நார்மல் சாங்காக இருந்தாலும் சரி இல்லை ஹை கெயினில் உள்ள சாங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நாய்ஸை ஏற்படுத்தி வெளியில் கொடுக்காது. இது எல்லாமே இருந்ததுன்னா ஃபில்டரும் பண்ணி கொடுத்துரும், கெயினை புஷ்டப் பண்ணி இந்த போர்டு கொடுத்துருது. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை கெய்னர் போர்டில் 3 போர்டு வச்சு இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நான் டிசைன் பண்ணுறேன். சிங்கிள் போர்டு வச்சு பண்ணுறம்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சிங்கிள் பவர் சப்ளையில் இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் போர்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 12 சப்ளையில் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். ஏன்னா நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா சார் நம்ம நார்மலாக ஒரு சாங்கு ஒரு ரிமோட் கிட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை வரல, இந்த டீகோடர் ஆட் பண்ணி அதில் செலக்ட் பண்ணது உடனேயே சென்ட்ரு ஃபிகர்லையும் சரௌண்டிங் ஃபிகர்லையும் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு வருதுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நம்மள்ட்ட ஐடியா கேட்டாங்க. அவங்களுக்குலாம் நான் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்குன்னு சொன்னேன். பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேங்களா.
12 பவர் சப்ளையில் நம்ம கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறம்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வேலை செய்யும்னா கெய்னராக மட்டும் வேலை செய்யும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது 12 பவர் சப்ளையில் வேலை செய்கிறது, இது சிங்கிள் பவர் சப்ளையில் அவுட்புட் ஆகிறது. அப்படிங்கிறபோது இதோட கிரவுண்டும் இதோட 12 பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய கெய்னர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்மேட்ச்ட் ஆகும். ஒரு சில போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆனாலும் ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அப்படி அந்த கொலாப்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் பவர் சப்ளையில் உள்ள கெய்னர் போர்டை யூஸ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு சிங்கிள் சேனலில் 6 கெய்னர் வர்ற மாதிரி போர்டு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் போர்டு உங்களுக்கு வாங்கி கனெக்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணியும் கொடுக்கும், பட் பூஸ்டப் பண்ணியும் கொடுக்கும். ஆடியோ ரிசல்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம். பிரச்சனை நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஐடியா சக்ஸஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் சுவிட்ச் தான். ஒவ்வொரு டைம் புஷ் பண்ணுற போதும் ஆப்டிக்கலாக கோஎக்ஸலாக கச்சிதமாக ஏசியாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி பேக் செல்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆம்பிலேருந்து அவுட் எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, சென்ட்ரு, சப்வூஃபர். இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட்டு சிங்கிள் பவர் சப்ளை கொடுக்கணும். ஏர்டெல் அடாப்டர் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு 3 ஆம்பியர் கொடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆம்பியர் போதும், 1 to 2 ஆம்பியர் போதும். நம்ம இந்த ஒரு 3 கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆம்பியர் கொடுங்க. பக்காவாக ரன் ஆகும். அந்த ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணாது. உங்களுக்கு கெயினும் நல்லா புஷ்டப் பண்ணி கொடுக்கும். ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணியும் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.